சிக்கன் தொக்கையும் மேலே போட்டு கொதிக்குது. அதனால் சிக்கனை பிக்க முடியல. பாப்பா சாப்பிட்லாமா? கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம். பொங்கலுக்கு போனவங்களாம் இன்னும் திரும்பி வரல போல இருக்குது. முட்டை கூட கிடைக்க மாட்டேங்குது, காய்கறி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு முந்தா நேற்று வச்சுருந்த காய் தான் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு ரசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சிக்கன் தொக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுடலாம். கிலோ வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி இது 1/4 கிலோ இருக்கும். இஞ்சி, பூண்டு இவங்க 3 பேரையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அவங்கள நல்லா கழுவிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனோட விலை 175 ரூபா. எல்லா விலையும் ஏறுதுங்க. நல்ல உடம்பு நல்லா இருக்கும்போது, காசு நல்லா இருக்கும்போதே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தங்க விலை சொல்லவே முடியல, பயங்கரமாக இருக்கிறாங்க. முடிஞ்சால் சீட்டு போட்டு நகையை வாங்க பாருங்கள். என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ், சீட்டு போடுங்க. மொத்தமாக கொண்டு போயெல்லாம் நம்ம நல்லா வாங்க முடியாது. சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா ரொம்ப உத்தமம். ஓகே, இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு வதங்குற வெங்காயத்தை கூட போட்டுடலாம். பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை எல்லாம் 4 பேரும் சேர்ந்து ஒரேடியாக நான்வெஜ் சாப்பிடாத மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி வச்சு செய்வோம். சிக்கனை நல்லா பரட்டிடலாம். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நம்ம வாங்கும்போது கொஞ்சம் லைட் பிங்க்கில் இருந்தது. இப்போ அப்படியே ஒயிட் கலரில் மாறிடுவாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 20 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு அவங்களையும் சேர்த்துடலாம். நல்லா இருக்கா? நம்ம டைல்ஸில் பழம் ஒட்டியிருக்கோம். சும்மா அந்த ஜூஸ் காட்டினேன் இல்லையா, டிமார்ட்டில் வாங்கின ஜூஸ் கப் காட்டினேன் இல்லையா, அதில் இருந்தது. ஜூஸ் கப்புனோன்னு அவன் பழம், ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. அதை ஏன் வேஸ்ட்டாக கீழே போடுவானே, அதை எடுத்து நம்ம செவுத்தில் ஒட்டிட்டோம். அழகாக இருக்குது, சூப்பர். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளி அரைச்ச 2 தக்காளியை சேர்த்துடலாம். ஜம்முன்னு கொதிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்க மேலே ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுருவோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கல்லுப்பையும் அப்படியே அழகாக தூவிக்கலாம். நீங்கள் மிளகாவோ இல்லை கல் உப்போ தனியாவோ, ரீசெண்டாக பொங்கலுக்கு தனியா வாங்கினாங்க. கரப்பாம்பூச்சி முட்டை இருந்தது. கொஞ்சம் தயவுசெய்து அந்த பொருட்களெல்லாம் பார்த்துட்டு காய வைங்க. இல்லைன்னா அந்த கரப்பாம்பூச்சி முடியை தூக்கி போட்டுட்டு சமைங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இருக்கிற விலைவாசியில் தனியாக கீழே கொட்ட முடியும். அப்புறம் நான் வாங்கின இந்த கல் உப்பில் டாட்டா உப்பு தான். அந்த கல்லை காட்டலை உங்ககிட்ட. அந்த கல் ஒன்று இருந்துச்சு, அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க. இந்த ஹோட்டல்லலாம் செய்யும்போது சில டைமில் கல், மண் எல்லாம் தான் போகுது. அந்த கல் ஒன்று இருந்துச்சு, அதையுமே எடுத்து போட்டேன். பார்த்து செய்யுங்க கொஞ்சம். இப்போது அந்த உப்பு காரம் போட்டாச்சு. உங்களை அப்படியே அழகாக கலரி விட்டுறலாம். பார்க்கும்போதே ஜலம் ஊறுதுங்க. 4 நாளாக நான்வெஜ் இல்லாமல் நல்லா தான் இருந்தது. வெஜ்ஜு நல்லா தான் இருந்துச்சு. வடை, பாயசம், பொங்கல் எல்லாம் செஞ்சு சமைச்சோம். உறவுகளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்றோம். என்ன அமாவாசை இல்லைன்னா நல்லா மீன் குழம்பு, பிரியாணிலாம் பண்ணியிருக்கலாம். இன்னும் உறவுகளோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். வெஜிடேரியன் சந்தோஷமாக போச்சு உறவுகளோட, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இவங்கள நல்லா கலக்கியாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிடலாம். அவங்கள நல்லா 10 நிமிஷம் வதங்கிட்டாங்க. மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 ml இருக்கும். அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். சூப்பராக வெந்துருவானுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாரி திறந்து பாருங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலரி விடுங்க. திறந்து பார்த்து கலரி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டாங்க. இன்னும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். பசிக்க ஆரம்பிக்குது. அங்கே கபகபங்குது, இங்கேயும் வயிறு கபகபங்குது. ஒரு நான்வெஜ்ஜை பார்த்தாவே நம்மளுக்கு அப்படியே ஒரு டெம்பர் தாங்க. நல்லா சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க.
இவங்க மேலே ஒரு ஸ்பூன், எனக்கு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக இருக்கணும், அதனால் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் போட்டாச்சு. இறக்கும்போது தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா பெப்பரோட கசப்பு அது உள்ளே இறங்கிட்டு நல்லா இருக்காது. அவ்வளோதான். மேலே கொத்தமல்லியை போட்டோன்னா இவங்க மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? சூப்பரான ஒரு பருப்பு ரசம் அழகா. அப்புறம் சிக்கன் தொக்கு. வாங்க சாப்பிட்லாம். ரசம் தான் வைக்க போகிறோம், பருப்பு ரசம். கடாயை வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சோண்டு கடுகு காஞ்ச மிளகா போட்டு பொரிய விட்டுறலாம். படன்னு பொரியிறானுங்க. இந்த தக்காளி புளி கூட வெந்த பருப்பையும் போட்டுக்கலாம். இவங்க மேலே அப்படி கொட்டிடலாம். இவங்க மேலே மிளகு சீரகம் தனியாக அரைச்சோலையா அவங்கள போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்களை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இவனுங்க மேலே கொத்தமல்லியை போட்டுடலாம். சூப்பராக கொதிக்கிறாங்க. இவனுங்க மேலே ஒரு கொத்தமல்லியை போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதம், பருப்பு ரசம், பெப்பர் சிக்கன் தொக்கு சுட இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாட்டில் நல்லா ரசம் கலந்தாச்சு. சுடுது. இவங்க கூட இந்த சிக்கன் இதுவும் கொதிக்குதே. சிக்கன் தொக்கையும் மேலே போட்டு கொதிக்குது. அதனால் சிக்கனை பிக்க முடியல. பாப்பா சாப்பிட்லாமா? செம்ம சூப்பருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.